மாடை அவுத்தோனே பிடிக்கிறாங்க. அது மட்டும் எங்களுக்கு என்னடா சரி மற்ற வேறு மாடாக இருந்தாலும் நம்ம சங்கட்டமாக இருக்கு, ஏன்டா அவுத்தோனே பிடிக்கிறாங்களே அப்படின்ட்டு. கொஞ்சம் வீரர்கள் வந்து மாட்டை வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் தள்ளி விளாட விட்டு பிடிச்சா கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா. அவங்க கஷ்டப்பட்டு மாடை ரெடி பண்ணி வந்து கட்டுறாங்க, அந்த நேரத்தில் போட்டோன்னே பிடிச்சா கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம மாடு இல்லை எல்லா மாடும் எங்களுக்கு நம்ம மாடு தான். எந்த மாடையும் வீரர்களையும் சரி நாங்கள் பிரித்து பார்த்தது கிடையாது, பிரித்து பேசுனதும் கிடையாது. நாங்கள் ஒரு சில பேர் திடீர்னு பிடிச்சிடுறாங்க. நம்ம வினோத்தனை சொன்னார்ல, அது மாதிரி தான் திடீர்னு 25 நிமிஷம் நம்மளுக்கு டயம் இருக்குது, அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும். கடைசி 1 நிமிஷத்தில் பிடிச்சாலும் மாடு வந்து பிடி மாடு தான். படத்தை பொறுத்தளவுக்கு மைண்டு கேம் தாக்கா. அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எல்லா பேரும் வீரர்கள் எல்லாருமே கொஞ்சம் வந்து ஆட விட்டு பிடிச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குக்கா. எல்லாருமே நாங்கள் ஆட விட்டு தாக்கா பிடிப்போம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அழகு கோயில் இருக்குக்கா பக்கத்துலேயே, நம்ம ஒரு பக்கத்துலேயே. அங்கே போயிட்டு தீர்த்தாடிட்டு ஒரு வாரமே சுத்தமாக தாக்கா இருக்கும். ஒரு வாரம் எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க பயிலுவே, எல்லாமே கரெக்டாக அப்படி தான் இன்ன வரைக்குமே நாங்கள் போயிட்டு வந்துருக்கோம். ஒரு வாரம் இல்லாட்டி 3 நாள் கரெக்டாக சாமி கோயிலுக்கு